வணக்கம் நண்பர்களே. சங்கன்றது என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, எல்லாருமே ஒரு ஆன்மீக பொருள்னு தான் பல பேரும் நினச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு உலகத்தில். ஆனால் சங்கநாதம் பற்றி அதனுடைய சில ஆரோக்கிய தகவல்கள் இருக்கு. சங்கநாதத்தில் முதல்ல ஒருவன் சங்கை ஊதும் போது உங்களுடைய வாய் பகுதியிலும் இருக்கக்கூடிய 2 பகுதியிலும் இருக்கக்கூடிய தசைகள் விரிவடைகின்றன. இரண்டாவது, உங்களுடைய நுரையீரல் இருக்கிறது அல்லவா, உங்களுடைய நுரையீரல் பகுதிக்குள் நிறைய பிராணவாயு ஆக்சிஜன் செல்கிறது மற்றும் அதன் மண்டலங்கள் விரிவடைகின்றன, அந்த தசைநார் மண்டலங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒருவர் சங்கநாதம் செய்யும்போது இப்போ இந்த பிரணவநாதம் எவ்வாறு வருகின்றது, ஒருவருக்கு தன்னுடைய வயிறிலேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய நுரையீரல் வழியாக சென்று நம்மளுடைய தொண்டை வழியாக சென்று பிறகு நம்ம வாய் வழியாக உச்சரிப்பு வருகிறது. இவ்வாறு என்ன செய்யப்படுகின்றது, இவ்வாறு நாம் தியானத்தில் உச்சரிக்கும் போது என்றால் நம்மளுடைய 7 சக்கரங்கள், உடலில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள் தூண்டப்பட்டு நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் அது நன்றாக உதவுகின்றன. அதே போல் நம்முடைய உடலை புத்திப்படுத்துறது. அதனால என்ன ஆகுதுன்னா, மூளையும் சுறுசுறுப்பாகுது, உடலும் நல்லா வைக்கப்படுகிறது. இதுதான் சங்கங்களை பற்றி இருக்கக்கூடிய சில அன்றாண்ட வாழ்க்கை தகவல்கள். இது வரைக்கும் உங்க யாருக்காவது சங்கநாதம் ஊதின அனுபவம் இருக்கா அப்படின்னா என் கூட நீங்க தாராளமா பகிர்ந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.